Darling Retail Kitchen Appliances up to 60% offer. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. ப்ளவுஸ் மட்டும் ஒரு 1000 ப்ளவுஸ் இருக்கும். சிங்கிள் பெட் இருக்கு. இந்த பெட்ல ஃபுல்லா துணி தான் இருக்கும். முத நாள் நைட்டு உள்ள போனா ராத்திரி 2 மணிக்கு தான் வெளியே வருவோம். என்ன சொல்றீங்க? நான் வந்து எல்ஐசியில் வேலை பார்க்கும்போது என்னோட சாரீஸ் எல்லாமே அப்போ கூட லைட் வெயிட் சாரீஸ் தான் நிறையா வச்சுருப்பேன். பாக்கி வச்சு கமிட் ஆனோன்னு கோழி பையில் எடுத்து சேலை போட அடுக்கி கட்டி பஸ்ஸில் போட்டுவிட்டு எங்கள் வீட்டில் வந்து ரூம் ஸ்ப்ரே வந்து நான் அடிச்ச காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஸ்மெல்? கற்பூரம். ரூம் ஸ்ப்ரே கற்பூர வாசனை இருக்கும். நல்ல ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். இந்த சேலை எடுத்து எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு எல்லாமே பாக்கியலட்சுமி சாரீஸ் தான். கஸ்தூரினாலே கொஞ்சம் அல்டாப்பு அப்படி பல பல பலன்னு தக்க தக்க தக்கன்னு அப்படி ஒரு கஸ்தூரி வந்தாலே அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஸ்டோர்ஸ் பண்ணும்போது என்னோட சாரீஸோட பிளவுசஸ் எல்லாமே ஒரு பேட்டர்னா இருக்கும். ஆமா, இப்போ அதுதான் நானே கேட்கறேன். சில ஒரு பிளவுஸ் இப்போ நான் பார்த்தேன். ஏதாவது வித்தியாசமா இருக்கும். ஹாஃப் ஸ்லீவ் இருக்கும். அதில் ஒரு பவு வச்சு இல்லாட்டா இன்னைக்கு அப்படியே கஸ்தூரி அத்தாச்சி வாய்ஸ்ல என்ன டைலாக் சொல்லுங்க. என்ன தானா என்ன பண்ற? சூப்பர். அப்புறம் அப்படியே நம்ம இவங்க பாக்கியலட்சுமி. பாக்கியாக்கா வா, என்ன கடையில் இன்னும் வேலை கிடக்கு, நீ வாட்டு இன்னும் வீட்டில் உட்காந்துட்டு. சாரி சிம்பிளாக இருந்தாலும் நம்ம ப்ளவுஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சாரி வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் ஜிக்கு 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 ஜிக்குன்னு இருக்குன்னா லைஃப்பில் வந்து நான் ஆஃப் சரியே போடல. அப்படியா? இந்த அளவுக்கு தான் பாவடையும் ஆம்பளை பையன் சட்டையும் தான் போட்டுட்டு ரொம்ப தேடி தேடி வாங்கின சாரி. அண்ட் இது இவ்வளோ ப்ரைஸ்னா எவ்வளோ ப்ரைஸ் உள்ள சாரி? ஒரு 33,000 ரூபாய் பட்டு. ஸோ மேம், அடுத்ததான் நீங்கள் சொன்ன ஒரு நிம்மதியான பிளேஸ் வந்தோடனே நேரம் எங்கள் அம்மா வந்து நான் படுத்துருவேன்னு சொன்னீங்க. ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் மேம் இது? அதான் கதை நேரம் வந்துன்னு பெட்ரூம் ஓப்பன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பெட்ரூம் ஏன் பெட்ரூம் அப்படி தான் இருக்கு, பேச்சுலர்ஸ் ரூம் அப்படி தான் இருக்கும். அதனால அப்படி அப்படியே தூக்கி போட்டு அப்படியே இந்த கட்டில இருந்து அக்கடான்னு உட்காந்தாதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஓகே. வந்து அப்படியே அதுக்கப்புறமா எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து ரிலாக்ஸா படுத்துறது. ஓகே. ஆனா ஹரிபரியா கிளம்புறது இங்க இருந்து தான். ஆமா, ஹரிபரியா கிளம்புறதும் இங்க இருந்து தான். கிளம்புறதுக்குன்னு ஒரு அதாவது ட்ரெஸ்ஸு இன்னும் நிறைய ஒரு ரூம் இருக்கு. ஆனால் அதை அவங்ககிட்ட நான் காட்ட மாட்டேன். அது ஒரு கோடவுன் மாதிரி. அதுக்குள்ளதான் எல்லா சீரியலுக்கான இது ட்ரெஸ்ஸு துணியெல்லாம் வைக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஓகே. அதனால ஆனா எது வேணுமோ அங்கேருந்து எடுத்துட்டு வந்துட்டு இந்த ரூம்ல தான் நான். அந்த ரூம் எங்களுக்காக கொஞ்சம் அப்படி கூட சான்ஸ் பயந்து போயிருவீங்க. நான் பயந்து. ஓகே. எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்போ அந்த ரூம்ல மேம்? சொல்ல முடியாது. ப்ளவுஸ் மட்டும் ஒரு 1000 ப்ளவுஸ் இருக்கும். 1000 ப்ளவுஸ். ஓகே. அது ஒரு பெரிய அட்டை பாக்ஸ், 2 அட்டை பாக்ஸ் 3 அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக ப்ளவுஸு. அது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளவுஸ், அப்புறம் பேட்டர்ன் ப்ளவுஸஸ், அப்புறம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இது மாதிரி போகிறதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பேன். சாரீஸ் ஃபுல்லாக ஒரு கபோர்டு இருக்கும். பீரோவில் அது எப்படி மேம் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்க? அதுதான் வைக்கலைங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட ஓகே ஓகே. அப்படியே இருக்கும். ஒரு உள்ள ஒரு சிங்கிள் பெட்டு இருக்குது. அது எங்கள் பாப்பாவோடது. அந்த பெட்டில் ஃபுல்லாக துணி தான் இருக்கும். கீழே ஃபுல்லாக துணி தான். ஆனால் பெண்களோட வழி என்ன தெரியுமா? இந்த ப்ளவுஸ் இருக்கு, ஐயோ இதோட சாரி எங்கே காணோம், அதை தேடுறதுப்ப எங்கேயாவது கிளம்பணுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம்குள்ளே போனேன்னா நான் அதனால கிளம்பும் போது பண்ண மாட்டேன். நாளைக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஒரு நாளைக்கு ஷூட்டிங்க்கு நம்ம காஸ்டியூம் எடுத்து வைக்கணும்னா முத நாள் நைட்டு உள்ளே போனேன்னா ராத்திரி 2 மணிக்கு தான் வெளியே வருவேன். என்ன மேம் சொல்கிறீங்க? எனக்கு அதை கண்டுபிடிச்சி எடுக்கும்போது அவ்வளோ இதாயிரும். கொஞ்சம் மேட்சிங் இப்படி இப்படி. நாளைக்கு கூட ஒரு ஷூட் இருக்குது. கொஞ்சம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் மேடம் எங்களுக்காக ஒரு வாயல் புடவை ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு இருக்காங்க. தேடணும் இருக்கும். சரி எடுத்துகிட்டு வரேன் இருக்கேன். நீ உங்க என்ன ஒரு 5 மணிக்கு போனீங்கன்னா நைட் ஒரு 12 மணிக்கு வந்துடுவீங்களா? ஆமாம். ஓகே. போய் ஒரு 2 சாரி தான். அதனால் சீக்கிரமாக ஏதாவது எடுத்து வச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஷாப்பிங் போனால் கூட இவ்வளோ நேரம் ஆகாது போல இருக்கே மேம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. ஆனால் தேடணும். அதான் கொஞ்சம் கஷ்டம். இப்போதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாக்கியலட்சுமி இப்போ ஒரு சீரியல் முடிஞ்சிருச்சு. பாக்கியலட்சுமி முடிஞ்சிருச்சு. இனி என்ன பண்ணணும்னா பேக் பண்ணிட்டேன். நிறையா பாக்கியலட்சுமி சாரியை ஃபுல்லாக ஒரு இதில் பேக் பண்ணி
தூக்கி மேலே வச்சிடணும். ம். அப்போ தான் கொஞ்சம் இடம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, பாக்கியலட்சுமிக்குன்னு சொல்லிட்டு நான் பெருசாலாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணல சாரீஸ் எல்லாமே. நான் வந்து எல்ஐசியில் வேலை பார்க்கும்போது என்னோடய சாரீஸ் எல்லாமே அப்போ பூனம் லைட் வெயிட் சாரீஸ் தான் நிறையா வச்சுருப்பேன். அந்த சாரீஸ் தான் அப்படியேவும் ஊரில் போய் பாக்கியலட்சுமி கமிட் ஆனோன்னு ஊரில் போயிட்டு நல்ல ஒரு கோணி பையில் எடுத்து சேலையை பூரா அடுக்கி கட்டி பஸ்ஸில் போட்டு விட்டு இங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சாரி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் நம்ம செல்வியா நீங்க வந்தது ஃபுல்லா அந்த சாரீஸ் அந்த தான். சாரீஸ் ஓகே. தான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இடையில அப்படி எங்கேயாவது போனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 100 ரூபா 150 ரூபா அந்த அளவு தான் பர்ச்சேஸ் பண்ணுறது சேலை. ஓகே. பூனம் சாரீஸ். ஸோ அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ எஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெண்களுக்கான ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ பொருள் இருக்கும். இதுவே ஆம்பளை பசங்கலாம் சும்மா 1-2 பொருளோட முடிஞ்சிடும். அண்ட் மேம் என்ன பெர்ஃப்யூம் பாட்டில் அதை எடுத்து காட்டுங்களேன், நல்லா இருக்கு. என்னது? எங்கிட்ட நிறைய அத்தர் இருக்கு, நிறைய வச்சிருக்கேன். அது மாதிரி எங்க வீட்டில் வந்து ரூம் ஸ்ப்ரே வந்து நான் அடிச்சே காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன ஸ்மெல் வருது? இது அந்த சூடம். கற்பூரம். அதான் சூடம், எங்க ஊர்ல சூடம். ஓகே ஓகே, சூடம் சொல்றீங்க. கற்பூரம். அந்த ரூம் ஸ்ப்ரேயே கற்பூர வாசனை இருக்கும், நல்ல கம்மன்னு அப்படியே தெய்வீக மனத்தோட தூங்கணும். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், நான் வந்து ஃபுல்லா சாரி பாக்கியலட்சுமி சாரி ஃபுல்லா என்கிட்ட இப்போ வரைக்குமே இருக்கு, எடுத்து மேலே வைக்கணும். மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறீங்களா? ஒரு செட்டப் பேக் பண்ணி வச்சுட்டேன், இப்போதைக்கு இருக்கிறத வேணா காட்டுறேன். ஓகே மேம். இங்க பாத்தீங்களா? வாவ், நல்லா இருக்கு. வெயிட்டே இருக்காது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. ஆமா, இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் நல்லாவும் இருக்கும். நான் நிறைய வாட்டி கட்டி அதே மாதிரி ரிப்பீட்டடா நிறைய தடவை. எனக்கு ஆமா இந்த சாரி பத்தி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு தோணுது. இதெல்லாம் நான் எல்ஐசியில் வேலை பார்க்கும்போது எடுத்தது. இந்த சேலை எடுத்து எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கும். 2001 2005 எடுத்திருப்பேன். ஆயிடுச்சு 20 வருஷம் சேலை இன்னும் எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? சரி, இந்த மாதிரி பாக்கியலட்சுமிலுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமா, இது எல்லாமே பாக்கியலட்சுமி சாரீஸ் தான். ஆனா இதெல்லாம் இப்போ வாங்கினது இங்க, இது அங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. ஓகே மேம். எவ்வளவு இருக்கும் பாக்கியலட்சுமிக்கான சாரீஸ்லாம்? 200 ரூபா மேக்ஸிமம். 200 ரூபா அப்போ வாங்கினது அந்த 100 ரூபா 150 ரூபா 200 ரூபானா இப்போ விலை கூடுதல் தான். இப்போ இந்த மெட்டீரியலே கிடைக்காது. இங்க பாருங்க, இந்த சேலையெல்லாம் இப்போ வாங்கணும்னா 600 ரூபா 700 ரூபா. இது சாரி பூனம் சேலை தான், மைக்ரோ பூனம் சொல்லுவாங்க. ஓகே, கிடைக்காது. இப்போ மேக்ஸிமம் அதான் 150 ரூபா இந்த மாதிரி சாரீஸ் தான். வேற எதுனா? ஏன்னா நாங்கள் உங்களை வந்து நிறைய வந்து நாங்கள் செல்வி எப்படியே நாங்கள் பார்த்துட்டோம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிரைட்டான சாரீ, கொஞ்சம் நல்லா ஒர்க் வச்ச சாரீ எங்களுக்காக காட்ட முடியுமா? இப்போ நீங்கள் பாக்கியலட்சுமி சாரீஸ் பார்த்தீங்க, சும்மா ஒரு அந்த சாரி காமிச்சேன். அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்குன்னு ஒரு பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதையும் காட்டுறேன் பாருங்க. இது கஸ்தூரி அத்தாச்சி யூஸ் பண்ணது. இதுவும் பாண்டியன் ஸ்டோர்ஸ். ஆமா, ஒன்னொன்னு பார்க்கும்போது ஞாபகம் வருது. அதே மாதிரி இந்த சாரி கஸ்தூரினாலே கொஞ்சம் அல்டாப்பு, அப்படி பலன்னு டக்குன்னு அப்படி ஒரு கஸ்தூரி வந்தாலே அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அதனால அது அதுக்குன்னு இந்த மாதிரி பேட்டர்ன். ஆனால் எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் நான் அதை வந்து எப்படி நம்ம கொஞ்சம் அதில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது பண்ணி வச்சுக்கிருவேன். அந்த மாதிரி சேலை கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக மாடர்னா, ஓகே, இந்த கேரக்டருக்கு இந்த இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சது தான் இந்த சாரி. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நான் வேலை பார்க்கும்போது வாங்கின சாரீஸ் தான். அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணும்போது என்னோட சாரீஸோட பிளவுசஸ் எல்லாமே ஒரு பேட்டர்னாக இருக்கும். ஆமா, இப்போ அதுதான் நானே கேட்கறேன். சில ஒரு பிளவுஸ் இப்போ நான் பார்த்தேன். இன்னும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்லீவு ஏதாவது வித்தியாசமாக இருக்கும், ஹாஃப் ஸ்லீவ் இருக்கும், அந்த ஒரு பவு வச்சு, இல்லாட்டா நெட்டில் ஏதாவது இங்கக்குள்ள ஓப்பன். நீங்களே வந்து சொல்வீங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க? ஆமா, டிசைன் பண்ணிக்கிறேன் தைக்கிறதுக்கு. ஓகே ஓகே. அது அப்படியேவும் கஸ்தூரி அத்தாச்சின்னா கொஞ்சம் அப்படிதான் அப்படி இப்படி இருப்பாங்க. எங்களுக்கு அப்படியே கஸ்தூரி அத்தாச்சி வாய்ஸ்ல என்ன ஒரு டைலாக் சொல்லுங்க. என்ன தானா, என்ன பண்ற? சூப்பர். அப்புறம் அப்படியே நம்ம இவங்க பாக்கியலட்சுமி, பாக்கியாக்கா வா, என்ன கடையில இன்னும் வேலை கிடக்கு, நீ வாருக்கு இன்னும் வீட்டுல உட்காந்துக்கிட்டே இருக்க, வாக்கா போலாம். ஆஹா, திரையில பார்த்தெல்லாம் தரையில தெரியுது எனக்கு. சூப்பர் மேம். சோ அடுத்த சாரீஸ் வந்து நாங்க உங்களை வந்து ரொம்ப சாரீஸ் நிறைய இருக்கு, நம்ம எடுத்து காட்ட முடியாது, நிறைய இருக்கு. ஆமா, நிறைய கிட்டத்தட்ட மேம் கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு லட்சக்கணக்கான சாரீஸ் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுலாம் இல்லையா, அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்லாம் நம்ம இல்லை. இது கொஞ்சம்
சாரீஸ் நல்லா இருக்கும் இந்த சாரீஸ். இதோட ப்ளவுஸும் கொஞ்சம் பேட்டர்னில் தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து யார் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பம் மீனா போடுற சாரீஸ். எந்த சாரியா இருந்தாலுமே சாரி சிம்பிளா இருந்தாலும் நம்ம பிளவுஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்களேன், சாரி வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி தான். அப்படியே மேலே வச்சு காட்டுங்க மேம் சாரி. ஜிக்கு 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 ஜிக்குன்னு இருக்குன்னா ஓகே, எஸ் அப்படிதான் இருக்கீங்க. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல பெண்களுக்குலாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் சாரி போட்டது, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரி கட்டினது. அவன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டின அந்த ஒரு மெமரி. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா என் லைஃப்ல வந்து நான் ஆஃப் சாரியே போடல. அப்படியா? ஸ்கர்ட் பாவாடை இந்த அளவுக்கு தான், பாவாடையும் ஆம்பளை பையன் சட்டையும் தான் போட்டுட்டு தெரிஞ்சேன். ஸ்கூல் போயிட்டு அதான் 10th படிக்கும்போதே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பாவாடை சட்டை போட்டு ஆம்பளை பையன் சட்டை தான் போட்டுட்டு இருப்பேன். அப்பயும் நான் காலர் வச்சு சட்டை பசங்க சட்டை மாதிரி தான் தச்சு போட்டுட்டு அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் சேலை தான். நான் ஆஃப் சாரி கட்டவே இல்லை இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும்னா நம்ம ஏதாவது ஈவெண்ட் இந்த மாதிரி கட்டியிருக்கேன். ஆஃப் சாரி நான் கட்டவே இல்லை. ஓகே, சோ அந்த ஏஜ்ல சொல்றேன் நான், நம்ம ஆசைப்படுற அந்த ஏஜ்ல கட்டல. சோ சாரி கட்டின ஃபர்ஸ்ட் டைம் என்ன சாரி கலர் அது ஞாபகம் இருக்கா? கூறப்படவை தானே எடுத்த உடனே? இல்லை, கல்யாணம் கூட எனக்கு ஒரு வித்தியாசமான கல்யாணம். அதனால அப்பா சாரி கட்டி அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ரெடி ஆகி அப்படியெல்லாம் கல்யாணம் நடக்கல, திடீர் கல்யாணம். அண்ட் உங்ககிட்ட இருக்கிறதுலே வந்து நான் ரொம்ப தேடி தேடி வாங்கின சாரி அண்ட் இது இவ்வளோ ப்ரைஸ்னா எவ்வளோ ப்ரைஸ் உள்ள சாரீஸ் மேம் இருக்கும்? தேடி தேடி என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் விலை சாரி அப்படின்னா ஒரு 33,000 ரூபாய் பட்டு சாரி. 33,000. ஓகே ஓகே. அதுக்கு மற்ற எல்லாமே அதுக்கு ஓகே 33,000 ரூபாய். ஓகே, பசங்க என்ன சொல்லிக்காங்கம்மா, என்னம்மா இவ்வளோ காஸ்ட்லியாக புடவை வாங்கியிருக்கேன், நம்ம வீட்டு வாடகை விட அதிகமாக இருக்கேம்மா சொன்னாங்களா? ஒரு வாட்டி தான் நான் வாங்குறேன், பையன் கல்யாணத்துக்காக வாங்கினது, சின்ன பையன். அப்போ நம்ம வாங்கிக்கலாம், ஏன்னா ஸ்பெஷலான ஒரு நாள்ல அது. ஓகே, ஏன்னா எனக்கு இன்னொரு டவுட், பெரிய பையனும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டான். அவன் கல்யாணமும் நாங்கள் பெருசாக பண்ணலை. சின்னவனுக்கு தான் பெரியவன் சின்னவன் சொல்லிட்டான், பெரியவன் லவ் பண்ணா டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டோம் நிம்மதியாக இருந்துட்டோம்னு நினைக்காதம்மா, எனக்கு 100 ஊர் ஏறி இறங்கி எனக்கு பொண்ணு தேடணும். நான் பார்க்குற பொண்ணு, நீ பார்க்குற பொண்ணுலாம் வேணாம் வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ நல்லா எனக்காக அலையணும், அலைஞ்சு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னான். அவன் துரதிர்ஷ்டம் ஒரே பொண்ணு தான் பார்த்தோம் ஊரில், அப்பாவோட சொந்தம். பார்த்த உடனே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம். அதனால அந்த கல்யாணத்துக்காக, ஏன்னா பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது செலவு பண்ணியிருப்போம்ல அப்படின்னு நினச்சி சின்னவன் கல்யாணத்தப்போ சேர்த்து வச்சு பிரம்மாண்டமா சேலையை கொஞ்சம். ஆனால் அதுவும் நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ண முடியல, ஏன்னா அப்போ லாக்டவுன் டைம் 2020 லாக்டவுன்னால. ஆனால் எங்களுக்கு சேரீ மட்டும் கொஞ்சம் நல்லா மற்ற செலவுகளை நல்லா பண்ணிட்டு ஒரு 200 பேர் வந்தாங்க கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி தான் வச்சோம். அண்ட் வந்து என்னன்னா, இப்போ நிறைய பேர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து கொலாபரேஷன்லேயே வந்து சாரீலாம் வாங்குறது, அந்த காஸ்டியூம்லாம் வந்து பார்த்துப்பாங்க. பட் நீங்கள் வந்து நீங்கள் ஓனாகவே வாங்கிருக்கீங்க, ஏன்? இல்லை, ஓனாவும் வாங்கியிருக்கோம், கொலாப்லேயும் வந்திருக்கு சாரீஸ், நிறையா கொலாப்லேயும் வந்திருக்கு. சீரியல்ஸ்க்காக கொலாபரேஷன்லேயுமே வந்திருக்கு. ஓகே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணும்போது நிறையா வந்திருக்கு. அப்புறமா இப்போ நான் வள்ளியின் வேலன் பண்ணேன், அதில் அம்மா ரோல் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கும் சாரீஸ்லாம் நிறையா வந்து. ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நம்ம வாங்கி வச்சிருக்கதா நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். சூப்பர் மேம். Darling Retail Kitchen Appliances up to 60% offer. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.